குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்ட தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். விவரம். வணக்கம். டெல்லியில் 4 தலைமுறைகளாக வசித்து வந்த மதராசி முகாம் இடிக்கப்பட்டது காலையில். இந்நிலையில் கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிகளை அகற்றும் பணிகள் என்பது காலை முதல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதற்கு தமிழக அரசு தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்ல அலுவலகம் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதிலும் கண்காணிப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என தெரிவித்துள்ளது. மாநிலத்துக்கு வெளியே வசிக்கும் தமிழர்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ள தமிழக அரசு மதராசி கேம்ப் குடியிருப்புகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாமதமின்றி வழங்கப்பட அனைத்து உறுதிகளையும் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மதராசி கேம்ப் குடியிருப்பாளர்கள் தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்பினால் அவர்களுக்கு தமிழக அரசு உதவ தயாராக இருப்பதாகவும், மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் தேவையான பிற அடிப்படை உதவிகளும் வழங்கப்படும் எனவும், இந்த உதவிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் அலுவலகம் மூலம் சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இன்று காலையில் டெல்லியில் தமிழக மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியை இடித்த நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.